படங்கள் மூலம் ரசிகர்களின் மனங்களில் என்றும் மறையாமல் இருக்கும் தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்க தலைவர் இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். நல்ல வேலை தன்ஷிகா பக்கத்துல ரொம்ப நேரம் உட்கார விடாம என்ன கூப்பிட்டதுக்கு நன்றி. பயந்துட்டேன் நான் படத்தை பார்த்து, ட்ரெய்லரை பார்த்து என்ன அடி அடிக்கிறாங்கப்பா. அவங்க பக்கத்துல உட்காரக்கூடிய சரியான ஆள் தான் இப்ப வந்து உட்கார்ந்துருக்காரு. அடிக்கு அடி, அன்புக்கு அன்பு. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த மேடை வந்து சாதாரண மேடை இல்லை, கடவுள் அமைத்த மேடை. கண்ணதாசன் சொல்லியிருக்கிறதுல கடவுள் அமைத்து வைத்த வழி அந்த மாதிரி. ஸோ நான் ஏன் இங்க இருக்கேன்னா, தன்ஷிகா ஏன்னா என் படத்தை நடிச்சிருக்காங்க. அவங்க மாதம் வச்சு நான் அடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அதிர்ஷ்டம் சார் படத்துல அவங்க வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர். ஸோ இதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி இருக்க போகுதுன்றதுக்கு இந்த படங்களும் பக்கத்து இருக்கலுமே சாட்சி. எங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு. தன்ஷிகா வந்து லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் கடந்து அடுத்த லெவலுக்கு போகணும். அதுக்கு கூட நாங்கெல்லாம் இருக்கோம். ரஜினி சார் சொன்ன மாதிரி ஆண்டவன் வந்து நல்லவங்களை வந்து சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். அதுதான் எனக்கு நடந்திருக்கு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அவங்க எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும். அவங்க பர்சனல் லைஃப் மட்டும் இல்லை, அவங்க கெரியரும் மிக அற்புதமா இருக்கணும். அவங்களுக்கு எப்போதுமே என்னோட வாழ்த்துக்களும் பிரார்த்தனை இருக்கும். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக, சினிமா அப்படின்றது என்டர்டைன்மெண்ட் மீடியம் மட்டும் கிடையாது, அதன் மூலமா சமூகத்துல நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தலாம் அப்படின்னு நம்பி உழைக்கக்கூடிய இயக்குனர் மீரா கதிரவன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த மேடை தன்ஷிகா உஷா சார் மாதிரி ஸ்பெஷல் வெற்றி படமா அமையும். நிச்சயமாக விஷால் சாரோட ஒரு கோரிக்கை, தன்ஷிகாவுடைய ஒரு நல்ல நண்பராகவும் அவங்க ஒரு நல்ல நடிகை. திருமணத்துக்கு பிறகு அவங்களை நீங்க நடிக்க அனுமதிக்கணும். அவங்க நிறைய படங்கள் பண்ணணும். ஏன்னா நானே அவங்களை பத்தி ஒரு 4 ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறேன். ஐஸ்வர்யா ரகுபதியா ஆமா, அவங்க நடிக்கிறதுக்கான ஆளுத்தா நீங்க நடிங்க. நீங்க நபிகள் நாயகத்தை வந்து ஏன் உங்க சம்பவத்துக்கு போறீங்கன்னு தெரியல. மேபி வந்து அவர் முஸ்லீமா இருக்கிறது, அவர் தன்னை பெரியாரியா தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இல்ல வேண்டாம், அப்படி இல்லை. நபிகள் நாயகம் சொல்ற கோட்டை வந்து சொல்லிட்டு நான் உரையை முடிச்சுக்கிறேன். ஏன்னா பெண்கள் குறித்து வந்து நபிகள் நாயகம் வந்து எவ்வளவு சுதந்திரத்தை கொடுத்தாருங்கிறதுக்கு வந்து சொல்றாங்க. எந்த மனிதனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அவன் அதை அறியாமை கால வழக்கப்படி, அறியாமை அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பிறந்தாலே புதைச்சிருவாங்க. எந்த மனிதனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அவன் அதை அறியாமை கால வழக்கப்படி உயிரோடு புதைக்கவில்லையோ, அதனை இழிவாக கருதவில்லையோ, அதை காட்டிலும் ஆண் குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கவில்லையோ, அத்தகையவனை இறைவன் சுவனத்தில் புகுத்துவான், அதாவது சொர்க்கத்தில் புகுத்துவான். பெண்களை தவிர உலகத்தில் எதுவுமே இல்லை, பெண்களை மதிப்போம். வந்திருக்கு. அது போல இன்னைக்கு அதாவது மேடையில் இருக்க பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் எவ்வளவு வந்து இதுல இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சிறப்பா ஒர்க் பண்ணிருக்காங்க. டாக்டர் கௌதமன் சார் உள்பட நம்ம அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர் கணேஷ் மாஸ்டர் உங்களுக்கு தெரியும். சிறுத்திலிருந்து இன்னைக்கு பல்வேறு திரைப்படங்கள் வந்து அவரு சிறப்பா சண்டை காட்சி அமைக்கிறதுல அவர் ஒரு சிறந்த சவுண்ட் மாஸ்டர் இருக்காரு. என்னுடைய மாணவர் தான். இப்போ அவங்க வந்து பேராண்மை படத்துல இருந்து என்கிட்ட ஸ்டண்ட் கத்துக்கிறாங்க. சிலம்பம், ஜிம்னாஸ்டிக், சினி ஸ்டண்ட். எனக்கு ஒரே பெருமை. ஏன்னா நான் வந்து இப்ப இல்லை, ஆவாரம்பு நந்தினில இருந்து இந்தியா மேடம், அப்புறம் நம்ம ஜோதிகா மேடம், அப்புறம் நிறைய லேடி ஆர்ட்ஸ் கத்துக் கொடுத்திருந்தாலும் சாய் தன்ஷிகா அப்படின்றவங்களை கத்துக் கொடுத்த என்ன பெருமைன்னா, நம்முடைய இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும், உங்களுடைய ஆதரவோடும் மற்றும் இந்த
விழாவை ஏற்பாடு செய்த தயாரிப்பாளர்கள், ஏன்னா அவங்க நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வெற்றி பெற வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக படத்தோட டீமை சப்போர்ட் பண்றதுக்காக இன்னைக்கு எங்களோட ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய தைரியமான நடிகை ரேகா நாயர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். நல்லா தூத்து பாக்குறாங்க.